ஏறிக்க 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 ஏறிக்க. இது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் ஃப்ளைட்டில் பறந்துருப்பீங்க, ஹெலிகாப்டரில் கூட பறந்துருப்பீங்க. ஆனால் பஸ்ஸில் பறந்துருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பஸ்ஸில் பறக்க போகிறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. உண்மையாக தாங்க சொல்கிறேன். இன்னைக்கு நிஜமாவே நம்ம பஸ்ஸில் பறக்க போகிறோம். ரொம்ப நாளாக பஸ்ஸில் பறந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டே இருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது நிறைவேற போகுது. இப்போ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கேயே ஏன் பறக்க வைக்கல அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இங்கே பறக்க வச்சோன்னா நமக்கு ரொம்ப டிராஃபிக் ஆகிடும். ஸோ நல்லா இருக்காது. அதுவும் இல்லாமல் பஸ்ஸை சும்மா கண்ட இடத்துல பறக்க வைக்க முடியாது. அதுக்குன்னு சில இடம் இருக்குது. நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த இடம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு யூட்டனை போட்டுட்டு பஸ்ஸை கொண்டு போய் கரெக்டாக நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிப்போம். டேய், பஸ்ஸை திருப்பிக்கிறதுக்குன்னு தெரியுதுல்ல, ஏன்டா அப்படி இடிக்கிறீங்க? ஸோ இந்த இடம் தான் அது. இங்கே பஸ்ஸை நிறுத்திட்டோம்னா அடுத்த கட்ட வேலையை நம்ம ஆரம்பிச்சிடலாம். பஸ்ஸை கரெக்டாக நேராக நிறுத்திக்கலாம். அப்போ தான் பறக்கும், இல்லைனா பறக்காது.